இது கட்சினால் வந்தது. நான் திடீர்னு கதை எடுத்துட்டு போனேன். அவரை நீக்கியிருக்கிற நிகழ்ச்சிக்கு சென்று வருவதிலே சில தாமதமாகிவிட்டது. எல்லோரும் பேச வைத்து மின்னல் வேகத்தில் மீறி கூட்டத்தை முடிக்கலாம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சேலத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருந்தார்கள். இன்றைக்கு அரசியலுடைய முக்கிய பிரச்சனையான நம்முடைய கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் கழகத்தின் பொறுப்பாளர், அமைப்பாளர் செயலாளர், மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் KA செங்கோட்டையன் அவர்களை அவர் எடுத்திருக்க நடவடிக்கைகளை பற்றி எல்லோரும் பேசி இறுதியாக அவர் கட்சி கட்டுப்பாட்டை நீக்கியதற்காக அவரை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கம் செய்கிறோம் என்று சொல்லி அவரை நீக்கியிருக்கிற நிகழ்ச்சிக்கு சென்று வருவதிலே சில தாமதமாகிவிட்டது. என்ன பிரச்சனைன்னா, காலையில பூதாகரமாக செய்தி வரும், KA செங்கோட்டையன் போய்விட்டார், DT தினகரன், O பன்னீர்செல்வம், சசிகலா 3 பேர் சேர்ந்து விட்டாங்க, இந்தியாவை அழித்து விடுவார்கள் அப்படின்னு போடுவாங்க. ஒன்றுமே கிடையாது. திண்டுக்கல் சீனிவாசன் நான் இருக்கேன், இந்த கட்சியில் 54 வருஷமா இருக்கேன். தம்பி மருதராஜ் அவர் சொன்னார் பேசும்போது, நம்ம நம்முடைய இந்த கட்சி ஆரம்பிப்பது 72 நாங்கள் இருக்கணும். அப்படி இருந்தா நாங்கெல்லாம் எங்களுக்கு பேரு மரியாதை திண்டுக்கல் சீனிவாசன், மருதராஜ், பிரேம்குமார், கண்ணம்பட்டி பழனிசாமி இவங்கெல்லாம் தெரியும்னு சொன்னாக்கா இந்த கட்சி கொடுத்த அங்கீகாரம் MLA, MP, அமைச்சர் பதவி இது கட்சினால் வந்தது. இதில் நான் திடீர்னு கதை எடுத்துட்டு போனேன். ஒரு காரியத்தை போக மாட்டீங்களா? மனிதனாக ஒரு நாள் ரெட்டலையில் ஓட்டு வாங்கி இப்படி பேசுறாங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதே நிலைதான் கட்சியினால் வளர்ந்து கட்சி தொண்டர்களால் உருவாக்கி ரத்தத்தை சிந்திய அத்தனை தொடர்புடைய ரத்தத்தை உறிஞ்சிய செங்கோட்டையன் அவர்கள் கேவலமான மொத்தமான சூழ்நிலை போயிருக்காரு.